வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை மலருக்குள் விதை. கொரியர் மூலம் வந்த அந்த கல்யாண பத்திரிகையில் மணமகள் என்ற இடத்தில் இருந்த பெயரை மென்மையாய் மீனா என்று வாசித்த ஜோதியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது. ஜோதி, காலிங் பெல் அடிச்சுதே, யார் வந்தா என்றபடியே மாடியில் இருந்து இறங்கி வந்த திவாகர் மனைவி கண்கலங்க நிற்பதை பார்த்து பதறினான். என்னாச்சு ஜோதி? இதோ பாருங்க, அழைப்பிதழை நீட்டினாள். யாரோட பத்திரிக்கை? அவளது கையில் இருந்த பத்திரிக்கையை வாங்கினான். அட, மீனாவுக்கு கல்யாணம், எவ்வளவு நல்ல விஷயம். இதுக்கு சந்தோஷப்படாம கண் கலங்கி நிற்கிற. இது ஆனந்த கண்ணீருங்க. என் மீனாவுக்கு கல்யாணம். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே மொபைல் ஒலித்தது. அமெரிக்காவில் இருந்து மீனா. மீனா, எப்படி இருக்க? திருமண வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிக்கா. அடுத்த மாதம் இந்தியா வரேன். உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். கண்டிப்பா வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆவலாக இருக்கு. ஃபோனை வைத்து நெடுநேரமான பிறகும் ஜோதிக்குள் மீனாவின் குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. மீனா 10வது படிக்கும்போது புற்றுநோய் வந்து அவளது அம்மா இறந்து போனாள். அதற்கு முன் பல ஆண்டுகளாக ஜோதியின் வீட்டில் வேலை செய்து வந்தாள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்திருந்த மீனா தாயையும் பறிகொடுத்து அனாதையாய் ஆதரவற்று நிற்பதை கண்டும் தங்களுடன் அழைத்துச் செல்ல உறவினர்களுக்கு மனம் இல்லை. ஜோதியின் தாய்க்கு இதை கண்டு மனம் பொறுக்கவில்லை. மீனாவை தன்னுடன் அழைத்து வந்து விட்டாள். வீட்டுக்கு ஒரே பொண்ணான ஜோதி மீனாவை சகோதரியை பாவித்தாள். தாயின் பிரிவால் படிப்பில் ஆர்வமற்று இருந்தவளை சமாதானம் செய்து மீண்டும் படிப்பை தொடர வைத்தாள். திடீரென ஒரு நாள் மீனாவின் தாய்மாமன் ஜோதியின் வீட்டுக்கு வந்தான். மீனா, அத்தைக்கு உடம்பு ரொம்ப முடியலை, நிறைய நாள் தாங்க மாட்டாங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்றா. அவன் சொன்ன செய்தி மீனாவை வருத்தியது. ஆனால் ஜோதியின் தாய்க்கு அவனுடன் அவளை அனுப்ப மனம் இல்லை. நீ போக வேணாம் மீனா, அழுத்தமாக சொன்னாள். இவ தனியா நின்னப்ப நீ எங்கே போன? அம்மாவின் குரலில் இருந்த கோபம் புரிந்தது. குலைந்தான் மாமன் பூபதி. அக்கா செத்தப்பவே என் பொண்டாட்டி சீக்காளி. இந்த பிள்ளையையும் என் கஷ்டப்பட வைக்கணும் தான் அழைச்சிட்டு போகல. அவளுக்கு மீனா மேலே பாசம் அதிகம். தான் போய் சேர்றதுக்குள்ள பார்க்கணும்னு துடிக்கிறா. குரல் நெகிழ்ந்து கலங்கிய கண்களை துடைத்து கொண்டான். நம்பி என் கூட அனுப்புங்க, என் மகளா வளர்த்துக்கிறேன். அவன் பேசியதில் கொஞ்சம் நம்பிக்கை வர மீனாவை ஏறிட்டு பார்த்தார். அத்தைக்கு குழந்தை இல்லாததால என்கிட்ட பாசமாதாமா இருக்கும். அம்மா செத்தப்ப அவங்க வரலை. வந்திருந்தா கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு கேட்டவுடனே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போவோ அப்போவோன்னு இருக்கிற அத்தைக்கு பக்குவமாக கஞ்சி வச்சு கொடுக்க கூட மாமாவுக்கு தெரியாது. இப்போ எனக்கு லீவு தானே, போய் உதவுறேனே. கெஞ்சலா அவள் சொல்லவும் மறுக்க தோன்றவில்லை. மீனா சென்ற 4வது நாள் அத்தை இறந்து போனாள். துக்கத்துக்கு போன ஜோதியும் தாயாரும் தங்களுடன் கிளம்பச் சொல்ல மறுத்து விட்டாள் மீனா. காரியம் முடியட்டும், மாமா மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது விட்டுட்டு வர தோணலை. பாவம் காது. மீனா, அடுத்த வாரம் ரிசல்ட் வந்துடும். ஆமாம்க்கா, 11வதுல என்ன குரூப் எடுக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும். ரிசல்ட் அன்னைக்கே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். தேர்வு முடிவு வந்து ஒரு வாரம் ஆகியும் ஜோதியின் வீட்டுக்கு மீனா வரவில்லை. நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பதை அறிந்து மகிழ்ந்து பூபதியின் மொபைலுக்கு பலமுறை அழைத்து பார்த்தாள். அது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. மனம் பொறுக்காமல் நேரில் கிளம்பி விட்டாள். வெயிலில் சிரமப்பட்டு போனால். வீட்டுக்கதவில் பெரிய பூட்டு தொங்கியது. திண்ணையில் அமர்ந்து சிகரெட் புகைத்து கொண்டிருந்த பூபதிக்கு முழு போதை. ஜோதியை அங்கு எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது முகபாவனையில் தெரிந்தது. மீனா எங்க? அது எங்கே இருக்கு? உங்கள் வீட்டுக்குத்தான் 2 நாள் முன்னாடியே கிளம்பி வந்துச்சு. நீ இங்கே வந்து கேட்குற? அவன் சொன்னதில் முதலில் அதிர்ந்தாலும் சமாளித்து கொண்டாள். அவனது பேச்சின் தோரணை மாறி இருந்தது. என்னவோ ஏதோ தவறு விபரீதம் என்பது புரிந்தது. அவ்வப்போது பூட்டிய வீட்டுக்குள் இருந்து மிகவும் சன்னமாக முனகல் சத்தம் கேட்டது.
வீட்டை அவள் உற்று பார்ப்பதை கவனித்தவன், இந்தாம்மா, எங்கள் வீட்டு பொண்ணை என்ன பண்ணீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏதேதோ உளறி அவளை திசை திருப்ப முயன்றான். அவனிடம் பேச்சை வளர்க்க அவள் விரும்பவில்லை. மீனாவின் நிலைமையை பற்றி தெரிந்தாக வேண்டும். தன்னுடைய ஸ்கூட்டியை கிளப்பியவள் அவன் கண்ணில் படாமல் அடுத்த தெருவில் நின்று கொண்டு போலீஸில் உயர் அதிகாரியாய் இருக்கும் தன் பெரியப்பாவிடம் அலைபேசியில் விஷயத்தை தெரிவித்தாள். உடனடியாக போலீஸ் வந்தது. பூபதியின் வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டது. கிழிந்த பாயில் உடலில் ஆங்காங்கே காயத்துடன் சுருண்டு முணங்கிக் கொண்டிருந்த மீனாவை மீட்டனர். தாய்மாமன் பாசத்துடன் அழைத்தான் என்று சென்றவளுக்கு அவன் அழைத்து வந்தது பாசத்தால் அல்ல, காமத்தால் என்பது புரிய தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவளை இருட்டறையில் அடைத்து வைத்து பல முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறான். சொல்லும்போதே மீனாவின் குரலிலும் உடலிலும் இருந்த நடுக்கம் பாதிப்பின் கொடூரத்தை உணர்த்தியது. பூபதி கைதானான். தொண்டு நிறுவனத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்ட மீனாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்தார்கள். அவளின் மனநிலையில் விரைவாக மாற்றம் வந்தது. ஜோதிக்கு உற்சாகத்தை தந்தது. படிப்பை விடாதே, தொடர்ந்து நல்லபடியாக படிக்கணும். விடமாட்டேன்கா, படிப்பு தான் நமக்கு பாதுகாப்பும் தரும்னு சொல்லி இருக்கீங்களே. உன் தெளிந்த முகத்தையும் தேர்ந்த பேச்சையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா. ஜோதிக்கும் திவாகருக்கும் திருமணம் முடிந்த தருணத்தில் சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான மீனாவின் பணிகளை பாராட்டி உதவித்தொகை வழங்கி கல்வி கற்கும் வாய்ப்பை அளித்தது. அமெரிக்க பல்கலைக்கழகம். சைக்காலஜியில் பட்டம் பெற்றவள். அங்கேயே ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். சிறு பிரச்சனைகளுக்காக தற்கொலை செய்து கொள்ளும் பெண்களுக்கு மத்தியில் இவள் எத்தனை இன்னல்களை தாண்டி சாதித்திருக்கிறாள். நினைக்கும் போதே ஜோதியின் மனதை ஒருவித சந்தோஷம் ஆக்கிரமித்தது. அம்மா பசிக்குது. 5 வயது மகள் தியாவின் குரல் அவளை நினைவுகளுக்கு மீட்டது. அன்று டிவியில் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்த தியா அழைப்பு மணி ஒலிக்கவே ஓடி சென்று கதவை திறந்தாள். அவளை தூக்கி உச்சி முகர்ந்தபடியே வந்த மீனாவை கண்கொட்டாமல் பார்த்தாள் ஜோதி. அக்கா என்று தழுவிக்கொண்ட மீனாவை அணைத்து கொண்டவளுக்கு இதயம் ஆனந்தத்தில் விம்மி துடித்தது. சிநேகமாய் கேட்டாள், அப்புறம் மீனா, உன் அருண் என்ன சொல்றார்? திருமணமான பிறகு இந்தியா வருவீங்களா? என்னக்கா இப்படி கேட்குறீங்க? எங்களோட எதிர்காலம் இந்தியாவில்தான். 2 பேருமே ரிசர்ச் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அது முடிந்ததுமே இங்கே வந்துடுவோம். இப்போ கூட அருண் என்னோட வந்திருக்கார். தொடரும் பாலியல் வன்கொடுமை எங்கள் மனசை ரொம்பவே பாதிக்குது. பள்ளிக்கூட மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு முகாம் நடத்த போகிறோம். பெற்றோர்கள் தாங்கள் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி ஆண் பிள்ளைகளுக்கும் குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித்தரணும். முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளை மதிக்க கற்றுக் கொடுக்கணும். இதை முகாமில் முக்கியமாக வலியுறுத்த போகிறோம். முகாம் வேலையில் அருண் கொஞ்சம் பிஸி, அதனால தான் உங்களை பார்க்க இன்னைக்கு வரல. உன்னை பார்க்கும்போதே ரொம்பவே நிறைவாக இருக்கு மீனா. உனக்கு நடந்த கொடுமைகளில் இருந்து தைரியமாக மீண்டு உயர்கல்வி, அதுவும் வெளிநாட்டில் போய் படித்து மீண்டும் நம் நாட்டுக்கே சேவை செய்யணும்னு நினைக்கிறாயே. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. திவாகர் சொல்ல பெருமை பொங்க அவளையே பார்த்தாள் ஜோதி. உன் சேவைக்கு துணை நிற்கிற இணை உனக்கு காதல் வரமாக கிடைச்சிருப்பதை நினைத்து இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கு. தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் ஜோதி. மதிய உணவு முடிந்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது அம்மா பள்ளி பள்ளி கத்தி கொண்டே படுக்கையறையில் இருந்து பயந்து ஓடி வந்த தியாவை தூக்கி கொண்டாள் மீனா. செல்லம், பள்ளிக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நீ தைரியமாக வளரணும். முத்தம் கொடுத்து குழந்தையை ஆசுவாசப்படுத்தினாள். தியாவுக்கு என்ன பொழுதுபோக்கு ரொம்ப பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், 2ம் கற்றுக்கிறேனே. மடியில் இருந்து இறங்கி உற்சாகமாக பாடி ஆடி காட்டினாள். அழகா ஆடுறாளே தியா குட்டி. கைத்தட்டி குதூகலித்த மீனா மீண்டும் அவளை எடுத்து மடியில் இருத்தி கொண்டாள். பாட்டு டான்ஸ் இருக்கட்டும், கூடவே ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கணும். சரியா குட்டி? குழந்தையும் இசைவாய் தலையாட்டியது.
தியா குட்டி, இப்போ என் கூட சேர்ந்து ஓடி விளையாடு பாப்பா, பாட போற, ஓகேவா என்றவள் மெலிதான குரலில் பாரதியாரின் வரிகளை பாடத் தொடங்கினாள். பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்ற அழுத்தமான அந்த பாடல் தியா குட்டிக்குள் வீரிய விதையாக விழுந்தது.